வணக்கம் ஓவியா. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பூந்தமல்லி முதல் கிண்டி வரையில் மேம்பாலம் மூலமாக மெட்ரோ ரயில்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதில் போரூர் முதல் மணப்பாக்கம் சிக்னல் வரையில் மெட்ரோ ரயில் பாலத்தின் கீழ் தேசிய மாநில நெடுஞ்சாலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து வாகனங்கள் அனைத்தும் செல்வதற்காக இந்த மேம்பாலமானது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பாலத்தின் ஒரு தூணானது நேற்று திடீரென விழுந்துள்ளது. இந்த தூண் விழுந்ததற்கான காரணம் குறித்து மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதை கிளாம்ப் கொண்டு ஒரு தடுப்பில் அதை பொருத்தியுள்ளனர். அந்த கிளாம்ப் தடுப்பானது திடீரென முறிவு ஏற்பட்டு அதில் வெல்டிங் செய்யப்பட்ட இடங்கள் உடைந்து அந்த மெட்ரோ தூணானது கீழே விழுந்துள்ளதாக மெட்ரோ நிர்வாக இயக்குனர் அர்ஜுன் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர் காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் மற்றும் மெட்ரோ நிர்வாகத்தினர் 2 தரப்பினருமே விசாரணை செய்து வருகின்றனர். உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாய் நிவாரணமானது வழங்கப்பட்டுள்ளது. தற்போது இணைப்பில் உடைப்பு ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டிருப்பதால் மற்ற இணைப்புகளின் உறுதித்தன்மையை சோதித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி மற்ற இணைப்புகளில் வலிமை தன்மையை கூட்டும் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.